உமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது ஆக்சுவலி இட் ஸ்டார்ட்ஸ் வித் அந்த உமன் இட் செல்ஃப். எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருந்தாலுமே சரி, எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே சரி, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒன்று தான் சுயமாக தான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, இல்லை ப்ரொஃபஷனலாக வேலைக்கு போகிறவங்களாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இதை எப்படியாவது சாதிக்கணுங்கிற அந்த வெறி ஒரு பெண்ணுக்கு இருந்தாதான் அது மற்றவங்களோட ஹெல்ப் ஈஸியாக கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் அந்த உள்ள அந்த டிரைவ் வந்து தானாக இருக்கணும். டிரைவே இல்லைன்னா வந்து வழியே தெரியாது. அந்த டிரைவ் இருக்கணும் ஃபர்ஸ்ட். நிறைய அதில் வந்து சேலஞ்சஸ் வரும், நிறைய தடங்கள் வரும். ஆனால் அந்த தடங்களையும் தாண்டறதுக்கு உண்டான ஹெல்ப்பும் சம்ஹவ் த யூனிவர்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வெறி மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, அந்த டிரைவ் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விட தெரியாததுக்கெல்லாம் விட வரும். உங்களுக்கு ஹெல்ப் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இடத்துலேருந்து ஹெல்ப்பும் வரும். நான் இதை கண்கூட இந்த மிரக்கல்ஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். விஷிங் ஆல் த விமன் அ வெரி வெரி ஹாப்பி விமன்ஸ் டே. தடைகள் வந்து எப்படி தெரியுமா, டைரக்டா வராதுங்க. தடைகள் வந்து இந்த ஃபேமிலி ரூபத்தில் வரலாம், சொசைட்டி ரூபத்தில் வரலாம், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ரூபத்தில் வரலாம், அண்ட் இன்டைரக்டாவும் வரலாம். நீங்க தடைனா வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அது ஒரு 50% ஆகலுமே. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி இருப்பாங்க. ஆனா ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு இது என்ன சொல்றது, உனக்கு இது வேணுமா, இதே ஒரு நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலியில வந்து எதுக்கு நீ வேலைக்கு போற, நீ கஷ்டப்படணுமா, வேணுமா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என் வீட்டு மருமக வேலைக்கு போனா, குழந்தைங்க இருக்கு, நீ ஒரு நல்ல அம்மாவா இருக்க மாட்ட, அந்த மாதிரி வந்து இன்டைரக்டா நிறைய விதத்துல வந்து கில்ட்டை உண்டாக்குற மாதிரியும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுக்குற மாதிரியும் வந்து தடைகள் வந்து 50% டைரக்டா இருந்தாலும் 50% இன்டைரக்டா இருக்கு. பட் இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான தடை தான் உமனுக்கு. நான் வந்து ஒரு எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. எப்பயுமே இந்த மாம் கில்ட் இருந்துட்டே தான் இருக்கும் நான் வேலைக்கு போகும்போது. இது எந்த உமனுக்குமே இது அப்ளைஸ். ஸோ எந்த விதமான தடையா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அது செய்யணும்னு அதை மீறி வர்றதுல தான் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம். பெண்கள் வந்து இன்னொருத்தவங்கள வந்து அதுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. ஸோ அவங்க எப்படி வந்து ஒரு கிவன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அவங்கள செல்ஃப் டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத வந்து அவங்க கத்துக்கணும். ஸோ நிறைய ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க. ஐ திங்க் எவ்ரி விமன் ஷுட் கெட் ட்ரெயின்ட் இன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்பதான் அவங்க வந்து வெளியே வந்து தனியா போய் வேலைக்கு போக முடியும், அவங்கள பாதுகாத்துக்க முடியும். இப்ப வீட்லயே இருக்கிற லேடிஸா இருந்தா கூட இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் வந்து வெளியில இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்கள சமாளிச்சுக்க முடியும். பெண்கள் பாதுகாப்பு இல்ல அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் சொல்லும் போது அதுக்கு முக்கிய காரணம் இல்ல அதுக்கான எந்த தடங்கள் என்ன சவால்கள் அவங்கள பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை எப்படி இன்னும் மேம்படுத்தி கொண்டு வரணும்? நம்ம வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சே பார்க்க கூடாது. ஒரு ஃபேமிலி டுகெதர் வி ஷுட் க்ரோ. ஸோ பெண்களுக்கான தடை அப்படிங்கறதே வந்து அவங்களுக்குள்ள இருக்கிறது தான் அது. ஸோ தே ஹாவ் டு விமென்க்கு எல்லாமே வந்து தே ஆர் எம்பவர்ட் வித் லாட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் எபிலிட்டிஸ் அண்ட் நிறைய சக்தியை வந்து பகவான் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பவுண்டரிஸ் அப்படி ஸ்லோவா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய என்ன சொல்றது பாரை வந்து நம்ம தான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கு வெளியில இருந்து ஒரு சப்போர்ட் வரணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது கண்டிப்பா நடக்காது. அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் வரும். ஸோ நம்மளே தான் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃபார்வர்டா போகணும். பெண்கள் வந்து சில இதுல இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பெண்கள் எல்லா துறையில, அரசியல் உட்பட எல்லா துறையில பெண்கள் சாதிக்கிறாங்க. இன்னும் எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி துறையில பெண்கள் மேம்பட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? எல்லா துறையிலயுமே வந்து பெண்கள் வந்து இருக்காங்க இப்போ. பிளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல வந்தாங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா விமன் ஜென்ரலி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்னேட் எபிலிட்டி அண்ட் ஃபீலிங் இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு நாடாகட்டும் ஒரு ஊராகட்டும் அவங்களால வந்து நல்லா நடத்த முடியும். சிறந்த மற்ற சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா அவங்களால அதை நல்லாவே பண்ண முடியும்.